If you love something, set it free. If it come back, it is yours. If it not come back, it never was. அதாவது அது உந்துன்னா திரும்ப அதுங்களே வருமா, வரவே இல்லைன்னா அது வந்து கிடையாதான். ஆமாங்க, இதில் சொன்னது எல்லாமே 100% உண்மை தான். உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா 3 விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், ரெஸ்பெக்ட். ஸோ உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கான ரெஸ்பெக்டை நீங்கள் எந்த சுச்சுவேஷன்லையுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. ஸோ ரெண்டாவது ஒன்று, அவங்க மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை. அதையுமே எங்கேயுமே நீங்கள் அவங்கள சந்தேகப்படக்கூடாது. அவங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை எங்கேயுமே கம்மியே ஆகக்கூடாது. மூணாவது விஷயம், கிவ் தெம் ஸ்பேஸ். ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம ஓவராக அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ நீ இப்படி தான் இருக்கணும், இவங்க கூட தான் பேசணும், ஸோ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளோட ஒப்பீனியனை சொல்லலாம், தப்பு கிடையாது. ஸோ அதவே நம்ம ஓவராக சொல்லி ரிப்பீட் பண்ணி அவங்கள கண்ட்ரோல்டு பண்ணக்கூடாது. ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உண்டாகும். ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் அங்கே பிரேக் ஆக தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஸோ இஃப் யூ லவ் சம் ஒன், ரெஸ்பெக்ட் தெம், பிலீவ் தெம், கிவ் தெம் ஸ்பேஸ், they will come back to you.